வணக்கம் தோழர்களே. அதிரடியான நிகழ்வு மதுரையில் நடந்திருக்குங்க. நீதிமன்றத்தை மக்கள் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுடைய இந்த தீர்ப்புக்கு எதிராக மக்கள் கொதித்தெழுந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், நாங்க தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவோம், அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் தாண்டி தமிழிசை அக்காவை ஐயா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களினுடைய அந்த சிலைக்கு மாலை போட போனவங்க, நினைவு நாளில் சிலைக்கு நேற்று மாலை போட போனவங்கள விரட்டி அடித்திருக்கிறார்கள். கதறி வீடியோ போட்டிருக்கிறாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டை எப்படியாவது சுடுகாடாக ஆக்கிடணும், தமிழ்நாட்டை கலவர பூமியாக ஆக்கிடணும், தமிழ்நாட்டின் அமைதியை கெடுத்து விட்டுறணும், தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் பதித்து அதிகாரத்திற்கு வரணும் அப்படின்னு சங்கிகள் எக்கச்சக்கமான பிளானோட இறங்கியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் வரங்குள்ளையும் அவங்க இன்னும் என்னென்னலாம் செய்வாங்களோ அப்படின்னு நம்ம கவனமாக கண்காணிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் சங்கிகள் நேற்று பார்த்த மாதிரி 175 மசூதிகளையும் அந்த தர்காக்களையும் டார்கெட் பண்ணி நாங்கள் மீட்டெடுப்போன்ற பேர்ல கலவரம் செய்ய சதி செய்திருக்கிறார்கள் என்பதையும் நேற்று நாம பார்த்தோம். இதுக்கெல்லாம் இடையில தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் மண்ணை விட்டு கொடுக்க மாட்டோம், எங்க மண்ணை கலவர காடாக்க மாட்டோம் அப்படின்னு உறுதி எடுத்திருக்கிறாங்க தோழர்களே. மதுரையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மக்கள் ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கிறாங்க. அமைதியா இருந்த ஊருங்க வெளியில இருந்து ஆட்களை கொண்டு வந்து இறக்கி விட்டு எல்லாத்தையும் நாசம் பண்றதுக்கு இந்த பாஜக நினைக்குது அப்படின்னு மதுரை மக்கள் நினைக்கிறாங்க. மதுரை மக்கள் வெளிப்படையா பல பேட்டிகளும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் திரும்ப 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 எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாம தீர்ப்புன்ற பேர்ல RSS திட்டங்களை கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சுவாமிநாதன். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, எப்படியாவது தொடங்கி வச்சிருவோம். எதை தொடங்கி வச்சிருவோம்? இங்க இருக்கிற முருகனுடைய திருப்பரங்குன்ற முருகனுடைய மலையில் இருக்கிற அந்த அளவக்கல்ல எங்கிட்டாவது போய் ஒரு நெருப்பை வச்சு, போற வழியில சிக்கந்தருடைய தர்காவுக்கு ஒரு நெருப்பை வச்சு மொத்தமா ஊரை எரிச்சு விட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அடுத்தடுத்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. முதல்ல ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு. ராம ரவிக்குமார் போட்ட அப்ளிகேஷனுக்கு உடனே ஓகே ஆகுது. நீதிமன்றம் உடனே போய் நீங்க விளக்கு ஏத்தலாம் அப்படின்ட்டாங்க. உடனே அந்த மக்கள் எல்லாம் திரட்டி விளக்கு ஏற்றுறதுக்கு இந்த கும்பல் ரெடி ஆகுது. இதுக்கு இடையில மாநில அரசு விளக்கு ஏற்றுவதற்கு முதல் நாள் மேல்முறையீடு போறாங்க. அதுக்கு இடையில அர்ச்சகர், அனைத்து சாதியினம் அர்ச்சகராக இருக்கிறாங்களே அந்த சங்கம், அது ஒரு இடையீட்டு மனுவை கொடுக்குறாங்க. இப்படி எல்லாரும் மனுவை கொடுத்த உடனே இவருக்கு ப்ரெஷர் ஆகிட்டு அந்த ப்ரெஷரையும் காட்டிக்காம கட்டாயம் ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்றாரு. உடனே அரசு முழிச்சுக்கிட்டு இவங்க ஏத்தணும்னா அங்க போய் 7.5 இழுக்க போறானுங்க, இதை தடுத்து நிறுத்தணும்னு 144 தடை உத்தரவை போட்டு காவல்துறையை குவிச்சு திருப்பரங்குன்றத்தவே காவல்துறை கையில எடுத்து இந்த சங்கிகளுக்கு எதிராக நிற்க வேண்டியதா போச்சு. ஒரு கட்டத்துல சங்கிகள் காவல்துறையை அடிச்சு போட்டு அங்க இருக்கிற தடுப்புகளை எல்லாம் உடைச்சு மேல போய் பெரிய அலப்பறை பண்றாங்க. மறுநாள் உடனே இந்த நீதிபதி என்ன சொல்றாரு, நீங்க நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டீங்க, இன்னைக்கு சாயந்தரம் போய் இந்த வீரர்களை எல்லாம் கூட்டிட்டு போய், யாரு இந்த தொழில்துறை பாதுகாப்பு படை இருக்கும் இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நீங்க மேல பொருத்தியே விட்டுறணும் அப்படின்னு சொல்ல அதையும் நிராகரிக்குது. 2வது நாளும் தமிழ்நாடு அரசு நிராகரிக்கிறது, இந்த அறநிலையத்துறை நிராகரிக்கிறது, கோயில் நிர்வாகம் நிராகரிக்கிறது, மாவட்ட நிர்வாகம் நிராகரிக்கிறது, காவல்துறை குவிக்கப்படுது. இதுல இன்னும் கடுப்பாயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களா அப்படின்னோடனே அவர் மேல்முறையீடு போகும்போது அங்க வந்த 2 நீதிபதிகளும் இவர் தான் விசாரிக்கணும், இவர் தான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சுவாமிநாதன் தள்ளி விடுறாங்க. இப்படி போனது வந்தது எல்லாம் RSS அஜெண்டாவை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேகம் தான் தெரியுது. கடைசியா கூட நேத்து என்ன சொல்லியிருந்தாங்க, யூனிஃபார்ம் போடாட்டாலும் பரவாயில்ல, இந்த IAS IPS ஆபீசர் எல்லாரும் வந்து என்னை பாரு, காணொலி வாயிலையாவது நீ ஆஜராகணும்னா நேத்து அவங்க ஆஜராகல. இது பெரிய அவமானமா போச்சு. உடனே நீதிபதி கதறாரு, என்ன ஊன்றாரு. அவரானே 4 நாளைக்கு இது பண்ணுங்க அப்படின்னோடனே நாளை திங்கக்கிழமை வரைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. யாரு? சுவாமிநாதன் வாய்ப்பை கொடுத்திருக்காரு. நம்ம ஆளுங்க உச்ச நீதிமன்றம் போயிட்டாங்க. அது அந்த கேஸை பத்தி நம்ம தெளிவா விளக்கமா பேச வேண்டியிருக்கு. உச்ச நீதிமன்றம் போயிட்டாங்க. அதனால 2வது நாள் ஏத்தலையா, கடுமையான கடுப்பாயிட்டானுங்க. 2வது நாள் ஒரு பெரிய கும்பல் வந்து ஒரு அலப்பறை பண்ணி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணதுனால மக்கள் கைதட்டி விசில் அடிச்சு பெரிய கொண்டாட்ட மனநிலைக்கு போனதெல்லாம் நீங்க பாத்தீங்க. இவ்வளவு அல்சாட்டியத்தை நீதிமன்றம் பண்ணுது.
இந்த கும்பலுக்கு ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆர்எஸ்எஸ் கும்பல் எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கு. அப்படின்னா இதை நம்ம வளர்த்து விட்டுறக்கூடாதுன்னு அங்க இருக்கிற சமூகத்தை நேசிக்கிற செயல்பாட்டாளர்கள், இயங்குகிறவர்கள், இயக்கத்தை சேர்ந்தவர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஒண்ணு திரண்டுட்டாங்க. ஒன்னு திரண்டு மொத்தமா போய் நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு சுவாமிநாதனை கதற விட்டு இருக்கிறார்கள். பாருங்க, பாத்தீங்கல்ல, வேற லெவல் சம்பவமா இருக்கா? அதுலயும் உடனே சுவாமிநாதன் ரிசைன் பண்ணு, அவர் உடனே நீதிபதி பதவியை விட்டு தூக்கி எறி அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் பேசல, அவங்க முழக்கமிடும் போது பாக்குறாங்க, இது அயோத்தி இல்லை தமிழ்நாடு, இதெல்லாம் நீ அயோத்தியா மாற்ற முடியாதியா, இது தமிழ்நாடியா, தமிழ்நாட்டில் ஒரு பார்ப்பன கும்பல் அதிகாரத்தை செஞ்சுட்டு போயிட முடியுமா அப்படின்னு வெளுத்து விட்டுருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் அறிவு களஞ்சியம் அவர் சொல்றாரு, ஏன் தமிழ்நாடு அயோத்தியா மாறக்கூடாதா அப்படின்றாரு. அண்ணே, நாங்க சொல்ற அயோத்தி வேறனே. அயோத்தி எப்படி இருந்துச்சு? இருந்த ஒரு மசூதியை இடிச்சுப்புட்டு அங்க மசூதிக்கு பதிலாக கோயிலை கட்டுவோன்னு பேசிவிட்டு 5 நீதிபதிகளை விலைக்கு வாங்கி பொது மனசாட்சிக்கு கூட்டு மனசாட்சிக்கு நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு கூட்டு மனசாட்சியை கொண்டாடி எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணீங்க. இது மட்டுமா பண்ணீங்க? கோயிலை கட்டின பிறகு விடலையே நீங்க, ஆயிரக்கணக்கான இந்துக்களினுடைய வீடுகளையும் கடைகளையும் இடிச்சிங்க. கோயிலுக்கு நேரம் ஒரு ரோடு வரணும்னு பழமையான கட்டடங்கள் வாழ்வாதாரம் மற்று போனாங்க இந்துக்கள். அவங்கெல்லாம் தூக்கி 32 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கொண்டு போய் தூக்கி எரிஞ்சிங்க. கோயிலுக்கு பக்கத்தில் பணக்காரர்கள் குடியிருக்கிற லக்ஸூரியஸ் வீடுகள், பயங்கர பளபளக்கிற 5 ஸ்டார் வீடுகளை கட்டி பெரிய பணக்காரர்களாக இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் வித்தீங்க. இது அயோக்கியத்தனம்னு. ஏன் நீங்கள் ராமர் கோயில் கட்டின பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கவே முடியல? ஏன்னா அங்கே இருக்கிற மக்களை நீங்கள் செஞ்ச சித்திரவதையினால தான் அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை வாஷ் அவுட் பண்ணாங்க. அதனால தான் நீங்கள் தொங்கிக்கிட்டு இன்னைக்கு 2 பேருடைய உதவியோட ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அதுக்கு காரணம் உத்தரப்பிரதேசம். அந்த மக்கள் உங்களை புறக்கணித்தார்கள். நீ அயோத்தியை பண்ண அட்டகாசம் போதும், அயோத்தி மக்களுக்கு செஞ்ச அநீதி போதும் தான் உங்களவே புறக்கணிச்சாங்க. அந்த அயோத்தி எங்களுக்கு எதுக்கு? எங்க முதலமைச்சர் நின்று அடிச்சு ஆடக்கூடிய, மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய, மக்களால் கொண்டாடப்படக்கூடிய, முன்ன விட இப்போ கொண்டாடக்கூடிய முதலமைச்சரா மாறி இருக்காரு. நாங்க ஏன் நடுராத்திரிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்? எங்க ஊரை எதுக்கு இங்க அயோத்தி ஆகணும்? இந்த பீஸ் இப்படி உளறிட்டு போயிருக்கா. நம்ம அக்கா தமிழிசை சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க. திருவேற்காடு பக்கம் போய் மாலை போட போனாங்க போல இருக்கு. அங்க போனா விசிகா நின்று அடிச்சு ஓட விட்டுருக்குறாங்க. ஏய், நீ யாரு அம்பேத்கருக்கெல்லாம் மாலை போடுறதுக்கு? அம்பேத்கரை அசிங்கப்படுத்திட்டு, தலித்துகளை இழிவுபடுத்திட்டு, பழங்குடிகளை கேவலப்படுத்திட்டு, பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு இல்லாம ஆக்கிட்டு, ஒட்டுமொத்தமா உழைக்கிற மக்களை வாழ்வாதாரமற்றவர்களை மாத்திட்டு கதையை முடிச்சு விட்டுட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போட்டு பொழந்திருக்கிறாங்க. விசிகாக்காரங்க அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. அக்கா கதறல பாருங்களேன். திருவொற்றியூர் டோல்கேட்டில் மரியாதைக்குரிய சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்க வரும்பொழுது விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்கள் விரட்டி அடிப்போம் என்று கோஷமிடுகிறார்கள். பாத்தீங்கல்ல, இங்க மட்டும் கதறலங்க, எல்லா ஊர்லயும் கதறி இருக்கிறானுங்க. பல ஊர்களில் பாஜகவை அடிச்சு விசிகா விரட்டி இருக்கு. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், விசிகா பாஜகவை அடிச்சு விரட்டுறதுக்கான பக்கா ஸ்கெட்சோட அடிச்சு விரட்டுற களப்பணியாளர்களை கொண்ட ஒரு அமைப்புங்க. அதுக்கிட்டலாம் வாலாட்ட முடியாது. அது அக்கா சொல்றாங்க, அடித்து விரட்டப்பட வேண்டியவர்கள் பாஜகவினர் இல்லை, விசிகாவினர். ஏக்கா மறந்துட்டீங்களா? மதுரையில பாண்டியம்மாள் அக்கா ஒருத்தரை சட்டையை கிழிச்சு வேட்டையா உருவி அடிச்சு அனுப்பி விட்டாங்க. பாஜக காரன் இழிவா பேசும்போது அடிச்சு ஓட விட்டாங்க மதுரையை சேர்ந்த அக்கா பாண்டியம்மா. அதே மாதிரி இதே கடலூர்ல அண்ணனுக்கு எதிராக கத்தியை தூக்கிட்டு வர்ற அன்னைக்கு அடிச்சு ஓட விட்டானுங்க இதே சங்கி பயல்களை. இன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல மாலை போட போறேன்ற போது சங்கி பயல்களை தூக்கி போட்டு மிதிச்சு ஓட விட்டானுங்க. இதெல்லாம் தாண்டி 1 லட்சம் காப்பி மனுஸ்மிருதி அதை கொண்டு வந்து காப்பி போட்டு வெளியே கொடுத்து சங்கி கும்பலை கதறன்னு கதற விட்டவங்க தான் விசிகா. இன்னும் சொல்ல போனா சனாதன ஒழிப்பு மாநாட்டை முதல்ல நடத்தினவர் அண்ணன் திருமாவர்கள். நீ யாரை ஒழிக்கணுன்ற, யாரை ஓரங்கட்டணுன்ற? என்னக்கா அது? உங்களை சங்கராச்சாரி எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு எங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கக்கா.
உங்களை தொட்டா தீட்டுன்னு துண்டை தூக்கி இப்படி போட்டவர் தானே, ஒரு ஆளுநர் என்றும் பார்க்காம. நீங்க வந்து சொல்றீங்க தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள் விசிகான்னு. தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள் பார்ப்பன ஆதிக்கம் நிறைந்த இந்த சங்கி கும்பல் தான், மக்களை வாழ விடாத சங்கி கும்பல் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுல மதுரை மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. முதல்வர் செஞ்சது சரிதான் ஒரு இளைஞர் பேசியிருக்கிறார். முதல்வர் செஞ்சது சரிங்க, 144 தடை உத்தரவு போடணும், அழிக்கப்பட வேண்டியவர்கள் பாஜகவினர் என்று இளைஞர்கள் பேசியிருக்காங்க. பாருங்களேன், அவர் வரவேற்கணுங்க. தமிழக முதல்வர் வந்து செஞ்சிருக்காருன்னா பெரிய விஷயம், நல்ல விஷயம். பிஜேபி அரசு முற்றிலும் ஒழிக்கணும். பாத்தீங்கல்ல, இதுதான் தமிழ்நாடு, இதுதான் மதுரை. ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டினுடைய மனநிலைக்கு மதுரை தான் ஆதாரம். இப்ப புரிஞ்சு போச்சா? எங்களை வளர விட மாட்டேங்க, எங்களுக்கு மெட்ரோ கொண்டு வர விட மாட்டேங்க, எங்களுக்கு எய்ம்ஸ் கொண்டு வர மாட்டேங்க, எங்க ஊருக்கு நல்ல தொழிற்சாலை கொண்டு வர மாட்டேங்க. ஆனா விளக்கு ஏற்றினோடனே மக்கள்லாம் கும்மி அடிச்சுட்டு வருவாங்களா? தூக்கி அடிப்பாங்கன்றதுக்கு இதான் உதாரணம். எனவே தமிழ்நாட்டில் உங்க ஆட்டத்தை வச்சுக்கலான்னா பாஜக சங் பரிவார் கும்பலினுடைய ஆட்டம் செல்லாது. ஏன்னா இது எங்க ஊரு.